7.5% வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருந்தது இது வரைக்கும். நீட்ட ரத்து பண்றேன்னு சொல்லி தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. ஏதோ மந்திரம் போடுறேன்னு சொல்லிட்டு. இப்ப வரைக்கும் அவங்க மந்திரத்தை இன்னும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. சப்போஸ் நீட்ட ரத்து பண்ண முடியலனா கூட ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கறது மூலமா அவங்களோட கல்வி வந்து இன்னும் எளியதா ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா இப்ப நீட் வந்ததுனால மருத்துவ கனவுன்றது எல்லாரும் கனவா தான் இருக்கு. இப்ப இதே 7.5% வந்து 10.5% மாறுதுன்ற பட்சத்துல எல்லாருமே அவங்க கனவை நனவாகிக்கலாம்ல. கல்வி கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. எதுவும் பண்ண மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் வர ஆட்சியில அவர் தள்ளுபடி பண்ணாருன்னா இருக்கிற எல்லா மாணவர்களுக்குமே அது ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். கல்வி கடன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போய் அவங்க படிப்புல உயர்வதற்கான முக்கிய மூலாதாரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எடப்பாடி ஆட்சிக்கு வந்து கல்வி கடன் ரத்து செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். முன்னாடி அம்மா இருந்த போது நாங்களும் வந்து அந்த மானியம் மூலமா ஒரு ஸ்கூட்டி வாங்கியிருக்கோம். அம்மா இருந்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்காக நிறைய நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப மறுபடியும் அதிமுக ஆட்சி அமைதுன்ற பட்சத்துல பெண்களுக்கு இன்னும் நிறைய சலுகைகள் கொண்டு அவங்களுக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு இன்னும் நல்ல வளர்ச்சி பெறும் நான் நினைக்கிறேன். இப்ப வரைக்கும் யாரும் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் தரேன் அப்படின்னு சொன்னது இல்ல. எடப்பாடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவர் கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றுவார் நம்புறோம். இப்போ பெண்களே எடுத்துக்கோங்களேன். பெண்கள் வந்து தோசை சுட்டு இட்லி சுட்டு விக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி சுட்டு விக்கிறவங்க மாவு அரைச்சு வெளியில வச்சு போகாம அவங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு அது அவங்களுக்கு ஒரு விதத்துல உபயோகமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விதத்துல பொருளுக்கு உபயோகம் இருக்கு. அதை வந்து மக்களுக்கு சேர வேண்டிய விதத்துல கரெக்டா சேர்த்துட்டா அவங்க இன்னும் உபயோகப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆட்சி அமைப்பாரு. அவரு சொன்ன எல்லா திட்டங்களையும் மக்களுக்கு கொண்டு போற பட்சத்துல கண்டிப்பா ஒரு ஆட்சி அமைச்சு நல்ல ஆட்சி அமையும் நம்புறேன். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.